இப்போ நடக்கக்கூடிய போர் கடந்த 2 மாதமாக நடக்கக்கூடிய போர், அதனால் நாமளும் சேர்ந்து பாதிக்கப்பட்டோம். எரிவாயு இதில் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, பல்வேறு உணவகங்கள் மூடக்கூடிய நிலைமை வரைக்கும் இருக்குது. இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, அந்த ஈரான் போர், அமெரிக்காவோட ஆதரவு. இந்த போர் திடீர்னு நேற்று அறிவிப்பு நள்ளிரவு போர் முடிஞ்சது அப்படின்னு. இது வழக்கம் போல் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பார், நான் தான் நிப்பாட்டினேன், நான் தான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி, நான் தான் முடிவு கொண்டு வந்தேன், ஒவ்வொரு நாட்டு பிரச்சனை சொல்லுவார். அது மாதிரி ஒன்று இருக்குமோ அப்படின்னு நினச்சிருந்தப்ப போர் நிறுத்தம் அப்படின்ட்டாங்க. ஆனால் திருப்பி இன்றைக்கு வரக்கூடிய செய்தி, ஈரான் மீண்டும் ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடுது அப்படின்ட்டு. அப்போ மீண்டும் இந்த போர் ஆரம்பிக்க போதா? முதல்ல இந்த போர் முடிவுக்கான இனிஷியேட் பண்ணது யார்? அதுக்கப்புறம் போர் நிறுத்தம் அறிவித்தது எப்படி? அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பிரச்சனை? அதாவது நீங்கள் ரொம்ப அழகான அந்த கேள்வியை கேட்டீங்க. இந்த போர் நிறுத்தத்தை இனிஷியேட் பண்ணது யார்? ட்ரம்ப் ரிட்டாலியேஷனை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு 24 மணி நேரம், 48 மணி நேரம் இரவுக்குள்ள புது பிறக்கும், ஈரானுடைய கலாச்சாரமே அழிந்துவிடும், 48 மணி நேரத்தில் ஈரான் முழுமையாக மூழ்கடிக்கப்படும். ஏற்கனவே நாங்கள் 80% புதிய இவர்கள் வருவாங்க, புதிய கலாச்சாரம் புதிய வருவார்கள், 80% அவங்களுடைய கப்பற்படையை அழித்து விட்டோம் எல்லாம் சொன்னாங்கல்ல. அப்போ ஒரு 40 நாட்கள் நடந்த யுத்தம், இது ஒரு நாள் 2 நாள் இல்லை. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளணும், இந்த போரை ஈரான் முன்னெடுக்கலை. ஈரான் டிஃபென்சிவாக தான் அவர்களால் இந்த போர் திணிக்கப்பட்டது. அப்போ இந்த போர் ஏன் நிறுத்தம் வரணும்னு நினச்சாங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்மளும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கோம், உலகமும் பாதிக்கப்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் ஹார்மோஸ் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹார்மோஸுங்கிற வளைகுடா, இந்த வழியாகத்தான் எல்லா கப்பல்களும் வந்தாகணும். வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வருகின்ற கப்பல்கள் இந்த வழியாக தான், குறிப்பாக ரெண்டு வழித்தடம் தான், ஒன்று ஹார்மோஸ், இன்னொன்று செங்கடல். ஹார்மோஸ் முழுக்க முழுக்க ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அது இப்போ பரசியன் வளைகுடா எச்சரிக்கைகள்லாம் விடுத்தார்லே ட்ரம்ப், ஹார்மோஸை உடனடியாக திறக்கணும் அப்படின்லாம் எச்சரிக்கையெல்லாம் விடுத்தார்லே. அந்த நேரத்தில் நீங்கள் போய் திறக்க வேண்டியது தானே? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு சூப்பர் பவர், ஹார்மோஸை போய் திறக்க வேண்டியது தானே? பிரான்ஸுடைய இப்போ அதிபராக இருக்கின்ற மேக்ரானே இந்த கேள்வியை கேட்டார், ஏன் ட்ரம்பை போய் திறக்க வேண்டியது தானே? யார் உங்களை மூடி வச்சுருக்காங்க? அப்போ திறக்க முடியல. அப்போ ஹார்மோஸ் என்பது ஒரு முக்கியமான அந்த பெண்ட், அது அந்த கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியமான ஒரு துறைமுகம். அதே மாதிரி தான் செங்கடல், அங்கே ஏற்கனவே ஏமானுடைய ஹவுதிக்கள் முழுக்க முழுக்க அவங்க இருக்காங்க. இப்போ 2 பக்கமும் அடைப்பட்டதுனால இன்றைக்கி உலகம் தத்தளிச்சு போச்சு. ஏன்னா எந்த பக்கமே போக முடியல. ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில கனெக்ஷனே இல்லை.